ஹலோ எவ்ரிவன். இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரி ஸ்டிச்சஸ் பற்றி தான். நான் எப்படி இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோடய நியூ சேனல். வெல்கம் டு வித்யாஸ் டைரி. நான் வித்யா. ஃபஸ்ட்டு ஆரி பேசிக்கு பொருட்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரி ஃப்ரேம், அப்புறம் ஆரி ஸ்டாண்டு, அப்புறம் சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, சூவிங் த்ரெட்டு, 3 டைப் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்குது. அது நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீடில் 2 நீடில் இருக்குது. ஒன்று பீட் நீடில், இன்னொன்று த்ரெட் நீடில். த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ண போகிறோன்னும் போது த்ரெட் நீடில் யூஸ் பண்ணணும். பீட் ஒர்க் மட்டும் பண்ணணுன்னும் போது பீட் நீடில்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பீட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ் இருக்குது, ஜர்தோசின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்கும், ஜர்தோசி. அடுத்தது சக்கரி, அப்புறம் கட்தானா. அது டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க, கட்தானா பீடுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே மார்க்கெட்டில் நிறைய கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த கலரில் தேவையோ அந்த கலரில் வாங்கிக்கலாம். அடுத்தது 3mm பீடு, 4mm பீடு. இதில் 5mm பீட் வரைக்கும் இருக்குது. 3mm, 4mm, 5mm. இது சைஸ் மாறி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற பேசிக் எல்லாமே கோல்டன் பீட்ஸில் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதனால் எல்லாமே கோல்டு பீட்ஸில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வாங்கிறது இருந்தால் கோல்டு பீட்லேயே வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டோன் செயின் தேவைப்படும். ஸ்டோன் செயின் கம்பல்சரி. அது ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸ்டோன் செயினும் வாங்கிக்கோங்க. இப்போ ஆரி ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆரி கிளாஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரிமூவபிள் ஸ்டாண்ட் மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம். டெய்லியுமே கொண்டு வரதுக்கு இதுதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆரி ஸ்டாண்டு வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஃப்ளோரில் நிற்கிதான்னு. ஃப்ளோரில் நிற்கிது அப்படின்னா ஓகே. இல்லை கொஞ்சம் க்ராஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் வேறு லெக்கு நீங்கள் கேட்டு வாங்குங்க. அப்புறம் ஆரி ரிங்கில் இன்னர் ரிங்குக்கு நீங்கள் இந்த மாதிரி டேப்பு, இன்ஸ்கர்ட்டோட டேப் இருக்கும்ல, நாடா டேப்புன்னு கூட சொல்லுவாங்க, பெரிய டேப்பு. அது சுற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக கிடைக்கும். ஆரி ஃப்ரேம் இன்னர் ஃப்ரேமில் நீங்கள் த்ரெட்டு சுற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாத் க்ரிப்பு கிடைக்கும். அது நீங்கள் இப்போ சுற்றணுன்னா கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஆரி நல்லா போட்டு முடிச்சுட்டு நல்ல கிளாத்தில் பண்ணுறீங்கன்னும் போது பண்ணிக்கோங்க. இப்போ ஆரி கிளாத் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பொப்லைன் அந்த கிளாத் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த நீடில் உள்ளே போயிட்டு வெளியே இருக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெட்டீரியலை வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஹோல் பெருசாகாமல் இருக்கும். இப்போ நான் 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் மட்டும் இப்போ போட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. த்ரெட்டில் தான். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சோட பேர் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் இந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது அந்த கிளாத் எப்படின்னா ட்ரம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீடில் கரெக்டாக த்ரெட்டு உள்ளே விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வரும். எடுத்த உடனே வராது. ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் தான் இப்போது செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் பார்க்கலாம்.
எடுத்த உடனே எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அது வந்து கடைசியாக அந்த நூல் வெளியே வராமல் நிற்கிறதுக்காக ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பிடிக்கும் போது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிடில் ஃபிங்கர்லேயும் தம் ஃபிங்கர்லேயும் பிடிச்சிக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு நூல் உங்களுக்கு ஹேங் ஆன மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நூல் மேலே எடுப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் வீடியோ தான். இது எனக்கு எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதே மாதிரி ஜரி த்ரெட்டு வந்து A1 மம்தா அந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு நூல் கட் ஆகாமல் வரும். சில வேறு பிராண்டெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ளே இருக்கிற ஒயிட் த்ரெட்டு தான் தெரியுமே தவிர இந்த ஜரி த்ரெட்டு ஃப்ளோவாக வராது. அதனால் நீங்கள் A1 மம்தா அந்த பிராண்ட் உள்ள ஜரி த்ரெட்டு வாங்கிக்கோங்க. இந்த நீடில் உள்ளே விட்டு அந்த ரிங்கில் ஒரு சுற்றிட்டு மேலே க்ராஸாக திருப்பி எடுக்கணும். இன்சர்ட் பண்ணணும், சுற்றணும். எடுக்கும் போது வெளியே க்ராஸாக எடுக்கணும். நிறைய வாட்டி விடும்போது அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்துடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். கடைசியில் முடிக்கும் போது எண்டு நாட் போடணும். எண்டு நாட் போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். உள்ளேருந்து ஒரு நூல் எடுக்கணும். எடுத்து மேலே கொஞ்சம் தூரம் விட்டுட்டு திருப்பி உள்ளே விட்டுட்டு கீழே இருந்த நூல் எடுத்து அகைன் என்ன பண்ணணும், வெளியே இருக்கிற அந்த பெரிய நூல் இருக்குல்ல அதுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற நூலை வந்து பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டு கீழேயும் நம்ம 2 டைமும் கீழேயும் இழுக்கணும், மேலேயும் இழுக்கணும். 2 டைமும் சேர்த்து இழுக்கும் போது அந்த எண்டு நாட் வந்துடும். அடுத்தது நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டு வந்து நீங்கள் போடும்பொழுது சில்க் த்ரெட்டு ஒரு பக்கமும் இன்னொன்று தனியாக பாபினில் கொஞ்சம் த்ரெட்டு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும், சிங்கிள் த்ரெட்டாக எடுக்கக்கூடாது. சில்க் த்ரெட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த நூல் சேர்த்து என்ன பண்ணிடணும், நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு ஆனால் எடுக்கும் போது சிங்கிள் த்ரெட்டில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச்சு நம்ம போட போகிறோம். சில்க் த்ரெட்டு கொஞ்சம் நூல் பிரிஞ்சு தான் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் சரியாகும். நான் பண்ண தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. அதுதான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து அந்த த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து அகைன் வராமல் ரெண்டும் வேறுன்னு வராமல் பொறுமையாக பண்ணுங்கள். எனக்குமே நூல் கட்டாக தான் செஞ்சது. எடுக்கும் போது கஷ்டமாக தான் இருந்தது. இதில் வந்து வரல அப்படின்றதுக்காக நம்ம அதை கற்றுக்காமல் வேண்டாம் நமக்கு தெரியல வரல அப்படின்னு விடாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸே போட ஆரம்பிக்கிறேன். நான் வந்து வரல அப்படின்றதுக்காக ஒரு டிஸ்கண்டினியூ கிளாஸ்க்கு போகாமல் விட்டுடலாம் அப்படின்னு இல்லாமல் இதை கண்டிப்பாக வந்து ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவில் தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம எண்டு நாட் போட்டோமோ அதே மாதிரி ஜர்தோசிலையும் எண்டு நாட் போடுங்க. இப்போ நான் கீழே இருக்கிற வியூ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் வந்து எப்படி வந்து கீழே வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்ற ஸ்டிச்சஸ் தான் இப்போ போட்டு காட்ட போகிறேன். இப்போது கீழே இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நூலை நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கணும் கையில் பிடிச்சிட்டு. இவ்வளோ நேரம் மேலே பார்த்தோம். இப்போது கீழே வந்து எப்படி வரும் நூலுன்றது தான் உங்களுக்கு பொறுமையாக சுற்றி திருப்பி மேலே இழுக்கும் போது அது வரும். அதே மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக வரக்கூடாது. இது வரும்போது டபுள் த்ரெட்டாக தான் வரணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். சிங்கிள் த்ரெட்டாக வந்தால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நூல் பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். அந்த டிசைனும் பர்ஃபெக்டாக இருக்காது.
ஸ்விம்மிங் த்ரெட்டில் எதுக்காக நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்விம்மிங் த்ரெட்டு வந்து நீங்கள் பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்விம்மிங் த்ரெட்டில் தான் போடுவீங்க. பீட்ஸ் ஆகட்டும், கர்தானா, ஜர்தோசி, சம்கி, சக்கரி எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் த்ரெட்டில் தான் போடுவீங்க. இது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நடுவில் அந்த நூல் அறாது. அறந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து அது நாட் போடும்போது அந்த இடத்துல அந்த கேப் வந்து கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நீங்கள் இதை வந்து நல்ல த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் த்ரெட்டை பிடிக்கணும். இப்போ பிடிச்சி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? எல்லா த்ரெட்டுமே இதே மாதிரி தான் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது அப்படி பிடிச்சி எடுத்துக்கணும். மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி பிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நூலை மேலே எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சை எப்போவுமே ஸ்விம்மிங் த்ரெட்லேருந்து ஆரம்பிங்க. ஸ்விம்மிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக வரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெலிசாவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் வந்துடும். அதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 வாட்டி மேலே வந்து கூட பண்ணலாம் நீங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் ஜரி ஆரம்பிங்க. ஸ்விம்மிங்கை விட ஜரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜரியை விட சில்க் த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகுற வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாம். எனக்கு இதை விட ரொம்ப மோசமாக வந்துச்சு. இப்போ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபினிஷிங் எனக்கு வருது. நீங்களும் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.